இன்றைக்கி நம்ம வடபத்திரகாளி கோயிலுக்கு தான் போனோம். அங்கே ஒரு அக்கா கடையில் விளக்கு, எலுமிச்சம்பழம்லாம் வாங்கினேன். எலுமிச்சம்பழம் நான் எடுக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த அக்கா வேணாம்மா, எலுமிச்சம்பழம் பெரிய பழமாக நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து கொடுத்தாங்க. வாரம் வாரம் வடபத்திரகாளி கோயிலுக்கு போவேன். அந்த அக்கா கடையில் தான் விளக்குலாம் வாங்குவேன். போன வாரம் ஏம்மா வரலன்னு கேட்டாங்க. நான் வந்தேன்க்கா, நீங்கள் தான் இல்லை அப்படின்னு சொன்னேன். என் வீடு எதிர் வீடு தாம்மா, இங்கே இல்லைனாலும் அங்கே வாங்கிக்கம்மான்னு சொன்னாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொன்னேன். எலுமிச்சம்பழம் கவரில் போட்டு தரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கக்கா போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். விளக்கும் எலுமிச்சம்பழமும் வாங்கிக்கிட்டு தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம கிளம்பிட்டோம். காளி கோயிலுக்கே பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் நிறையா வாங்கிட்டு போவாங்க. அம்மா மடியில் வச்சு அதை புழிஞ்சு குடித்தா உடம்புல இருக்க வியாதிலாம் சரியாக போகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நான் எந்த அம்மன் கோயிலுக்கு போனாலும் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அம்மா மடியில் வச்சு வாங்கிட்டு வருவேன். வண்டியில் வச்சா நமக்கு பாதுகாப்பாக அம்மாவே வராங்கன்ற மாதிரி நினப்பேன். தீபம் ஏற்றிட்டு எப்போதும் போல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். உள்ளே போய் பார்த்தேங்க, அம்மா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அம்மா பக்கத்துலேயே கொஞ்ச நாள் நின்று ப்ரே பண்ணிக்கிட்டேன். நான் அம்மாட்ட நிறைய விஷயம் வேண்டியிருக்கேன், அவங்க நிறைவேற்றியும் கொடுத்துருக்காங்க. என்னோடய வேண்டுதல் நடந்த உடனே பச்சை காளிக்கு பச்சை புடவையும் சிகப்பு காளிக்கு சிகப்பு புடவையும் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்கும் குழந்த பிறக்கணும், திருமணம் ஆகணுன்னா தஞ்சாவூர் கீழவாசலில் வடபத்திரகாளி அம்மன் கோயில் இருக்காங்க. சில பேர் வெளியூர்லேருந்துலாம் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. நேரில் வந்து பாருங்கள், அம்மா அவ்வளோ அழகாக